வாக்குத்தத்த ஆராதனை முடிந்த பிறகு திருவிருந்து வேலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த திருவிருந்தை தவறாமல் நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு வேலை திருவிருந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குமாறா தெய்வ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து மீண்டுமாக உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 85 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 85 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரை புதிய ஆண்டை காண செய்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வேலையிலும் வாக்கு தத்துவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் தியானித்து உரிமை பாராட்டி என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை செய்வார் இந்த ஆண்டில். அல்லேலூயா. அவருக்கு தீமை செய்ய தெரியாதுங்க. அல்லேலூயா. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்களை உடையவர். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நன்மை செய்கிறார். அவர் நன்மையை தருவார். இந்த ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கு நன்மை தருவேன். அல்லேலூயா. எங்கேருந்து தருவார்? எங்கேருந்து தருவார்? எங்கேருந்து நன்மையை தருவார்? அல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நீளும் இல்லை. அல்லேலூயா. இந்த நன்மை எங்கேருந்து வருதுன்னா பரலோகத்திலேருந்து வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தரும்படியாக பரலோகத்திலிருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் பூமியிலிருந்து இல்லைங்க, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மையான ஈவை தருகிறார். நாள்தோறும் தருகிறார். அதனால்தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் கண்களை நீங்கள் நேராக ஏறெடுத்தீங்கன்னா நன்மை உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்துருது. மத்தேயு 5:17 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசியானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதுக்கே வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நிறைவேற்ற வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. கீழே விழுந்தவன் ஒழுங்கின்மையும் வெறுமையாக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வந்தவர் உங்களை அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த சில வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிறதா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையானதை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 3:4 அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சுகமாக்கப்படும்படி ஆலயத்தில் இருக்கிறவனும் அங்கே யாரும் முன் வரல பாருங்க. அல்லேலூயா. மார்க் 3:4 சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ எது நியாயம் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆலயத்தில் வந்து நன்மை செய்வதா தீமை செய்வதா, அழிப்பதா காப்பதா? அல்லேலூயா. மனுஷன் ஓய்வு நாட்களை பெருமை பாராட்டுனா, ஆனால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் சாப்பிட முடியலங்க, கஷ்டப்படுறான். அல்லேலூயா. அவன் சரீர பாடுகள் வேதனைகள், அவன் சரீரத்தில் இருக்கிற சாபங்கள்
ஆனால் ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் வெசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு, மறு கையை போல மாறிட்டு. அல்லேலூயா. உங்க கோபத்துடனே, அல்லேலூயா, வாழ்க்கையில சத்துரு அவன் கைகளை வளைவாக்கி அவனுடைய சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து நன்மை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டார்னா அங்கே நன்மை செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே தீமை செய்வதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்துட்டாருன்னா அங்கே தீமைக்கு இடம் இல்லை. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்துட்டாருன்னா அங்கே தீமைக்கு இடம் இல்லை, தீமையான பார்வைக்கு இடம் இல்லை, தீமையான யோசனைக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் வந்துட்டார்னா அங்கே அவர் நன்மை செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. பிசாசு எதுக்கு சுற்றி திரிகிறான்? எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் கர்த்தர் எதுக்கு சுற்றி திரிகிறார்னா நன்மை செய்யும்படியாய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பேர் நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. பிசாசு பாருங்க, எவனை கெடுக்கலாம், எவன் பேரை அழிக்கலாம் தான் சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. யோபை பார்த்தா பாருங்க, எங்கேயும் சுற்றின்னு வரான். ஆண்டவர் கிட்ட எங்கிருந்து வர? அல்லேலூயா. என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தான். அவன் ஏன்னா யோபு பயந்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறான் பாருங்க. பிசாசுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவன் உதட்டில் கூட பாவம் செய்யலை. நான் சொல்கிறேன், உன் உத்தமத்தையும் உன் தேவனுக்கு பயத்தையும் நீ உறுதியாக இருப்பாயினால் நீ இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உனக்கு வரும் சோதனையில் கஷ்டத்தில் உன் உத்தமத்தை இழந்துடாது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இழந்துடாது. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு முன்பாக பிசாசிடத்தில் அவர் சவால் விடுறார். அல்லேலூயா. என் புள்ள உத்தம, அவன் எனக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உத்தமத்தை விட்டுறாத, உன் பரிசுத்தத்தை விட்டுறாத, உன் நீதியை விட்டுறாத. அல்லேலூயா. ஆண்டவர் மேன்மை பாராட்டுறாங்க. அங்கே யோபு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிகிறார். ஆண்டவர் அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டாலும் பிசாசுக்கு நடுக்க வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவுடைய பிரசன்னம் வந்துச்சுனால பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டு ஒரு நன்மை பிறக்காதா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா? அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உனக்கு நன்மையை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நன்மையை செய்ய போகிறார். அதை தடுப்பவன் யார்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த புதிய வருஷத்தில் உனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. உனக்கு வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. தாவீது கிட்ட சொன்னார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே எனக்கு என்ன பண்ணுவான்? ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்னையும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது மரித்தான், சாலமோன் ஆலயத்தை கட்டினான், மகிமை ஆலயத்தை மூடிற்று. அல்லேலூயா. ஆபிரகாம் மரித்தான், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மரிக்கலாங்க, ஆனால் என் தேவன் மரிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிற நான் இல்லாமல் போகலாம், ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பார். அவர் மாறாத தேவன். ஏன் மேன்மை பாராட்டுனா, உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அவரை கத்தி மகிமைப்படுத்து. உன் உயிர் இல்லாவிட்டாலும் ஆபேல் மரித்தும் பேசுகிறான். அல்லேலூயா. நீ அவருக்காக உயிரோடு இருக்கும் பேசினா, நீ இல்லாதனும் கர்த்தர் உன்னை கொண்டு பேச வைப்பார்.
அல்லேலூயா. ஆபிரகாம் மரித்து எத்தனை ஆயிரம் வருஷம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம்ல, பவுலை குறித்து பேசுகிறோம்ல. ஏன் தெரியுங்களா? அவங்க ஜீவனுள்ள சாட்சியாக இருந்தாங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 3 காரியங்களை உங்களுக்கு நன்மை தருவார். வார்த்தையை கை கொள்ளும்போது நன்மையை தருவார், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நன்மையை தருவார், வார்த்தைக்கு பயப்படும் போது நன்மை தருவார். வார்த்தையை கை கொள்ளும் போது நன்மையை தருவார், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நன்மையை தருவார், வார்த்தைக்கு பயப்படும் போது நன்மையை தருவார். முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 30:8-9. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மையும் உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் எல்லா வேலைகளையும் கர்ப்பத்தின் கனியிலும் ஜீவனில் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் இன்னும் சில மாற்றம் உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில காரியத்தை நீ செவி கொடுக்காம இருக்கிற, இன்னும் சில உன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற. அல்லேலூயா. உங்களை சில மாற்றம் உண்டாக்கி சில காரியங்களை நீங்கள் செவி கொடுப்பாயினான். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது கொஞ்சம் வருமானம் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார், உன் நிலத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார், உன் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கணும்னா, நான் என்னுடைய கற்பனைகளின்படி நீ கை கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பெருசாக கேட்குறாரு. என் வார்த்தையை உன் இருதயத்தில் வச்சுக்கோ, அந்த வார்த்தையின்படி நடந்தினா நான் சொன்ன ஆசீர்வாதம் உன் தலைமையில் வரும். அல்லேலூயா. வார்த்தையை முக்கியப்படுத்தாமல் உன் வாழ்க்கை முக்கியப்படுத்தாது. சொல்லுங்க, வார்த்தையை முக்கியப்படுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கை முக்கியப்படுத்தாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, கை கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ கை கொள்வாயனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கும், உன்னுடைய கைகளில் இருக்கும், உன்னுடைய நிலத்தில் இருக்கும், உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. ஏன் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறல? ஏன் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் வரல? என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல? அல்லேலூயா. வார்த்தை இருக்குதா? அல்லேலூயா. எலியாவிடத்தில் வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை இருந்தபடினாலே வானம் அடைக்கப்பட்டாலும் எலியாவை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. எலியாவை போஷித்தார். ஆகாப்பு கலங்கினான். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லாதனால தேசத்தை நடத்த முடியாது. வார்த்தையுள்ள எலியா கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தார். அல்லேலூயா. விதவை கொண்டு போஷித்தார். வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. வார்த்தை எப்படிங்க? இன்னைக்கு என்னென்ன வார்த்தையோ பேசினுக்கிறோம். கடந்த ஆண்டு பேசினது போதுங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கோ, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோ. நன்மை செய்வேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஈசாக்கிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. கடந்த ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாயனால். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு என் விதிகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் கை கொண்டபடியினால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் இந்த தேசத்தங்கள் யாவையும் தருவேன், பூமியில் உள்ள சாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கர்த்தர் உன்னோட பேசியிருக்கிறார். வாலிபனே, அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு மாற்றும்படியாக, கர்த்தர் ஏதோ உன்னிடத்துல ஏதோ ஒன்று விரும்புகிறாரு. ஆனால் நீ தட்டி கழிச்சுனே இருக்கிற. அல்லேலூயா. ஆனால் வசனத்துக்கு நீ கீழ்ப்படி வேணா, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீ பற்றி கொண்டா இந்த வசனம் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. இந்த வசனம் உனக்கு போதிக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் உனக்கு வழிகாட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய தேவன் உன்னோடு கூட இருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தை உனக்குள்ள இருந்தா ஆண்டவருக்கு விரோதமான பாவம் உனக்குள்ள வந்துடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை இல்லாதனால தான் வாலிபர்கள் இடறி விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் இடறி நீ போவதில்லை. நீ வெளிச்சத்திலே நடப்பாய். வெளிச்சத்திலே நடக்கிறவன் இடற மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உன்னை வெளிச்சத்தில் நடத்தும்படியாக நீ ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு நடத்துக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான்? வாசியுங்கள், ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். புத்திரனும் ஏகசூதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் போய் என்ன பண்ண? பலியிடு. உன் பிள்ளையோட எனக்கு பந்தியில் இரு நான் சொன்னாரு, பலியிடுன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 4 வசனம் வாசிங்க. மூன்றாம் நாளிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பையனை பலியிட ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அவன் தூரத்தில் தன் கண்களை ஏறெடுத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மோரியா தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. போகும்போது எப்படிமா போனான்? அவன் இஷ்டத்துக்கு போல. அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 21 அதிகாரம், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீங்கள் வாசிங்கள், மத்தேயு 21 அதிகாரத்தில் 28 வசனம் வாசிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யினார். அல்லேலூயா. உன்னை மூத்தவன் என்ன சொன்னா? அதற்கு அவன் மாட்டேன் என்றான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டான். அல்லேலூயா. போக மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் மனஸ்தாபப்பட்டான். இளையவன் என்ன சொல்றான்? இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகல. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, மூத்தவன் சொன்னா போக மாட்டேன்னா, இளையவன் சொன்னா போறையா, இப்ப போறையா. ஆனா யார் போனது? மூத்தவன் மனஸ்தாபப்பட்டாங்க. அன்பான தேவ ஜனமே, உனக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கணும். ஐயோ, என் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியிலையே, அவர் எவ்வளோ சொல்லியும் நான் தட்டி கழிச்சிட்டேன், இன்னும் கடினமாக இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு 31 வசனத்துல, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆயக்கார வேசிகள், நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் ராஜ்யத்துக்கு வர மாட்டாங்க, ஆனா போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண? ரட்சிக்கப்படலை. ஆனா அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறதுக்கு சில மனஸ்தாபப்படுகிறாயா? மனம் வருந்துகிறாயா? உன்னுடைய பிழையை உணர்கிறாயா? ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை போய் ஒரு 100 வயசுல பிள்ளைய கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அவன் நேசகுமாரன் புத்திரனும் ஏகசுதனும் அப்படியே அன்பு வச்சுட்டாரு. இப்போ யாருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு? ஆண்டவருக்கு வந்துச்சு. என் மேலே அன்பு வச்ச இப்போ ஆபிரகாம் யார் மேலே அன்பு வச்சுட்டாரு?
அல்லேலூயா. அன்பு வைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வழியை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளையை நேசித்தாரு, ஆனால் அதற்கு மேலே கர்த்தர் அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளை உன் பிள்ளைகளுடைய வழிகளை நீ பார்த்து அவளுக்கு என்ன சொல்ற, ஆண்டவுடைய விதிகளையும் நியமங்களையும் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே அவன் கண்களை ஏறெடுத்து குறித்த இடத்துக்கு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்கள். 22ஆம் அதிகாரம். அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு தேவன் குறித்த இடத்துக்கு போனான். அல்லேலூயா. பாருங்க, இஷ்டத்துக்கு போல அதிகாலையில் எழுந்தான், கழுதையை சேனம் கட்டினான், 2 பேரை கூட்டிக் கொண்டு கட்டைகளை ஆயத்தப்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அவர் கண்களை ஏறெடுத்தான். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் கொடுத்ததை பறிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, புதரிலே ஒரு ஆடு கொம்போடு சிக்கி கொண்டு இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியுங்க, இங்க ஆண்டவர் பர்வதத்துக்கு போகும், பிள்ளைய பலி கொடு. ஆனா அவன் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தான். அல்லேலூயா. தன்னுடைய காரியங்களெல்லாம் நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை கோச்சுக்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நீ அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்துக்கு வாழ்க்கைக்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்தான், அங்க ஒரு ஆடு கொம்போடு மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவன் ஆண்டவருக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் லோத்து கண்களை ஏறெடுத்தான். பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 13:10. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மற்றும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. இங்க லோத்துடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்கிறது. அல்லேலூயா. செழிப்பா இருக்குது. ஆனா அங்க யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கணும், அங்க செழிப்பு இருக்காது. அங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ற, ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான காரியத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீ பார்க்கிறாயா? ஆண்டவருடைய சித்தத்தை பார்க்கிறாயா? அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் யாரை பார்க்காம விட்டுட்டான்? கர்த்தரை பார்க்காம விட்டுட்டான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்ததினால்தான் கர்த்தர் அவனுக்கிட்ட ஆணையை அவனுடைய பிள்ளையின் காலத்தில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. வாசிங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்கள். 26:3. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நான் பாருங்க, எந்த தேசத்துல வாசம் பண்ண சொல்றாரு? பஞ்ச தேசத்துல வாசம் பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு தேசத்துல என்ன சொல்றாரு? அங்க ஆண்டவர் என்ன சொல்ற? விதை விதைக்க சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு அறுவடை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. இந்த தேசத்தில் பஞ்சம் இருக்குது, இங்கே போய் விதை விதைக்க சொல்கிறாரு. அல்லேலூயா. இந்த கம்பெனியில் வேலை செய்ய சொல்கிறாரு, இந்த இடத்துல போய் என்ன பண்ணுற ஊழியம் செய்ய சொல்கிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு சித்தம் வச்சிருப்பார், ஏதோ ஒரு திட்டம் வச்சிருப்பார். அல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். உன் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீ பார்க்கிற இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த வேலை நல்லா இருக்கிறது, இந்த வீடு நல்லா இருக்கிறது, இது இப்படி செய்யலாம். உன் மூளை அறிவினால ஒன்றும் சாதிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை உனக்குள்ள நிறைவேறணும்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். பஞ்ச தேசத்தில் கர்த்தர் 100 மடங்கு அறுவடை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ரெகபோத் உண்டாக்கினார். வாசிங்கள் 26, 22 வாசிங்க. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. வாக்குவாதம் உண்டாது, பொறாமை கொண்டார்கள். ஆனால் வார்த்தை இருந்தது. வார்த்தை இடத்தை உண்டாக்கியது, ஆசீர்வாதத்தை உண்டாக்கியது. அல்லேலூயா. வார்த்தை உனக்குள்ளே இருக்குமானால் சூழ்நிலை நமக்கு சாதகமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ரெகபோத் உண்டாக்கினார். அவன் துறவில தண்ணீர் வர உண்டாக்கினார். சத்துருக்கள் பார்த்து சொன்னார், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை உனக்குள்ள இருந்தா சத்துரு சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசின ஜனங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ எங்களை என்ன பண்ணாத, சபிக்காதப்பா, எங்களை ஆசீர்வதி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நன்மையை தருவார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து சொல்றான், என்ன சொல்றாரு, உங்கள் தகப்பனையும் குடும்பத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு தேசத்தின் நன்மையும் என்ன தருவேனா, கொழுமையும், தேசத்தின் கொழுமையை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. யாருங்க சொல்லுது? அடிமையாய் போன யோசேப்பு சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடத்துல சொல்றான் தெரியுமா? அவன் சொப்பனத்தை கலைக்கும்படி, அவன் சொப்பனத்தை அழிக்கும்படியா இருந்த சகோதரிடத்துல சொல்லுகிறான். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வதித்தார்னா, பஞ்ச தேசத்தில் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. இப்போ சகோதரர்கள் எப்போ வர்றாருங்க தெரியுங்களா? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். தானியம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாக போக வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது. எங்க தானியம் இல்லை? இஸ்ரவேல் தேசத்தில் தானியம் இல்லை. அல்லேலூயா. எங்க தானியம் இருந்தது? எகிப்து தேசத்தில் கர்த்தர் தானியம் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசேப்பை துரத்திட்டாங்க. கர்த்தர் அவங்க வாழ்வாதாரத்தை என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், வசனத்தை நீ கை கொள்ளும் போது நீ போற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்திலிருந்து வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாவும் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில் அவனை வித்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ யோசேப்பிடத்தில் சொல்றாங்க. யோசேப்பு கேட்கிறார், உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறார்? ஒரு சகோதரர் இருக்கிறான், இன்னொரு சகன் இறந்துட்டான். அல்லேலூயா. மறந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை. பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விற்று போட்டலாம், உன்னை மறந்து போகலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் அவனை முன்னே அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனை முன்னவே ஆண்டவர் பாருங்க குழியில போடப்பட்டான், விற்று போடப்பட்டான், அநித்தியமான அவமானம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்திலும் கர்த்தர் போனஸை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:19, யோசேப்பை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. அல்லேலூயா. சில வாழ்க்கை சில உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதுன்னா உடனே நிறைவேறாது, வசனம் புடமிடும். அந்த வசனம் புடமிடுறதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் அந்த வார்த்தையை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
அல்லேலூயா. சில பேருக்கு வாளாக்காமல் கீழாவாய். ஆமென். கீழாகாமல். ஓ, கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, ஒப்பு கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பை குறித்து அவன் சொல்லுகிறான், 11 நட்சத்திரமே என்னை வணங்குறது. அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குது. அல்லேலூயா. வார்த்தை நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு? எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு? 13 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. 13 வருஷம் வசனம் புடமிடுது. மனுஷன் விலங்கு போடப்பட்டான், தாடி வளர்க்கப்பட்டான், எல்லாராலும் கைவிடப்பட்டான். ஆனால் வசனம் நிறைவேற கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர்கள் வந்து அந்த தேசத்தில் ஒரு பரதேசை போல வருகிறார்கள். நான் சொல்கிறான், நான் தேசத்தின் நன்மையும் கொழுமையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த யோசேப்பை அற்பமாக எண்ணி அவனை அசட்டை பண்ணினார்களோ அதே யோசேப்புக்கு முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? வார்த்தை அவனை பலப்படுத்தியது. வார்த்தை அவனை அதிகாரியாய் மாற்றியது. அல்லேலூயா. வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிடப்படும் போது நீ அதற்கு பாத்திரவனா இருப்பாயனால், அல்லேலூயா, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. யோசேப்பு காணாமல் போயிட்டாங்க, மரித்து போயிட்டான். ஆனால் யோசேப்பின் தேவன் மரித்து போகவில்லை. உன் முடிந்து போன காரியத்தை கர்த்தர் தொடக்கமாய் மாற்றுவார். ஒரு மனிதனாய் எகிப்துக்கு போனான், ஆனால் திரும்பி வரும்போது பல லட்சம் மக்களாக திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விற்று போட்ட ஒரு வாழ்க்கை, அநியாயமுள்ள ஒரு வாழ்க்கை, அவமானமுள்ள ஒரு வாழ்க்கை. தனித்தவனாக எகிப்துக்கு போனான். ஆனால் வரும்போது ஜனங்கள் வெள்ளி பொன்னோடு மோசே காலத்தில் வெளியே வருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு எலும்பை கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? என் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றவன் பாத்திரவனாக இருந்தான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனா வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டில் நன்மையாய் மாற்ற போகிறார். எதெல்லாம் அந்த கடந்த ஆண்டு தீமை செய்ய நினைத்தார்களோ இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் அவன் நன்மை அனுபவிக்க கூடாதபடிக்கு சத்துரு அவனுடைய இருப்பிடத்தை விட்டு, தகப்பனை விட்டு பிரித்தான். ஆனால் ஆண்டவர் தூர தேசத்துக்கு போனாலும் அங்கே பார்வனுக்கு முன்பாடி கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல வேலைக்கு போனாலும், எந்த இடத்துல நீ தெரியாத இடத்துல போனாலும் வசனத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. அல்லேலூயா. பாருங்க, சத்துரு சவுல் சொல்லுகிறான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்த. கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க, ஒரு கொகையில கொடுத்துட்டாரு. கூட இருக்கிறவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. என்ன சொல்றான்? 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டு போன. 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கல. கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார்னா என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மையை தருவார். இந்த நானே என்ன பண்ணக்கூடாது, நானே நன்மையை தேடக்கூடாதுங்க. என் வாழ்க்கையில் அதை அனுமதிச்சிருக்கிறார். சவுல் என்னை பின்தொடர வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
சவுல் எனக்கு தீமை செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதே சவுலை கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மையை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில தீமைகளை வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அந்த தீமையை நீ நன்மையாக வெல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் எத்தனை முறை ஈட்டி எறிந்தாலும் கர்த்தர் அந்த ஈட்டி தாவீது மேல் விடாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஏன்னா தாவீது மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு வசனத்தை உனக்கு நீ ஒப்பு கொடுப்பாயினால் அபிஷேகத்தை நீ காத்து கொள்ளுவாய். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை காத்து கொள்ளாதனால தான் வசனத்துக்கு தானே ஒப்பு கொடாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உனக்கு அனுமதித்த தீமைகளை நீ என்ன பண்ணுவ, அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவாய் என்பதை நீ விசுவாசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 18ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் 20ஆம் வசனம் வாசிங்க. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் ராஜ்யபாரம் உன் கைகளில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அல்லேலூயா. சவுல் சொல்றான், நிச்சயமாய் நீ ராஜாவா இருப்ப. அல்லேலூயா. யாருங்க, யார் வாயால கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? ஒரு சத்துருவின் வாயில. அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தர் உனக்கு உன் கையில ஒப்பு கொடுத்தோம், நீ எனக்கு தீமை செய்யவில்லை, நிச்சயமாய் நீ ராஜாவா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் போது ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில் கடந்து போடலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் கூட நீங்கள் எப்படி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நன்மை செய்யலாம், ஒருவேளை உங்களுக்கு தீமை வரலாம், ஆனால் அந்த தீமையை கர்த்தரின் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உடைக்கப்படலாம், கண்ணீர் விடலாம். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? ஏன்னா உன்னை உடைக்கப்பட்டு உன்னை பொன்னாக விளங்க செய்ய போகிறார். அல்லேலூயா. யோபு சொல்றான், நான் புடமிட்டாலும் நான் பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா. சில வேளை ஊழியக்காரன் உடைப்பார். ஆமென். ஊழியத்தில் உண்மையாக இருந்தாலும் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், உடைப்பார். ஆனால் உன்னை என்ன செய்ய உருவாக்குறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் உன்னை என்ன பண்ணுறாரு, கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னை தெளிவுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாம்பை போல் வினாவுள்ளவர்களும் புறாவை போல. அப்போ ஊழியத்தில் எப்படி இருக்கணும், பாம்பை போல எப்படி இருக்கணும், எப்பக்கத்திலும் எப்படி இருக்கணும். பாம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பும், அது என்ன டக்குன்னு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அது போல் எப்பொழுதும் நீ என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆட்டை போல எப்படி இருக்கணும், புறாவை போல எப்படி இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி இருப்போம் என்னால் இந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்போம். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், யோசேப்பை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு தன் சகோதரர்களை கர்த்தர் என்ன பண்ணார், அந்த பஞ்ச தேசத்தில் அவங்கள ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க நாள்தோறும் சாப்பாடுக்கு போதுமானதுக்கு என்ன பண்ண எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனால் யோசேப்பை கர்த்தர் எப்படி வச்சிருந்தாருன்னா, அவன் அளவு கடந்த ஆகாரத்தை தேசத்துக்கே கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் ஞானத்தை யார் அறியல, யோசேப்பு அறியல. ஆனால் பார்வோன் சொன்னான், உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவன். உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, திறமையே இல்லை. ஆனால் ஆவியானவர் மற்றவர்களை பார்த்து சொல்ல வைப்பார், உனக்கு ஞானம் இருக்கிறது, உனக்கு கொடுக்குற கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் கர்த்தர் உங்களை மேன்மையை வைக்க போகிறார். வசனத்தை நீ கை கொள்ளும் போது, அல்லேலூயா, வார்த்தையை நீ பிடித்து கொள்ளும் போது, நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நீ வார்த்தை என்ன பண்றாத விட்டுடாத. அல்லேலூயா. வசனத்தை உறுதியாக பிடித்து ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அன்னால் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டால் கேட்டபடியே தன் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்த பிள்ளையை கர்த்தர் என்னவா மாற்றினாரு, விசேஷமுள்ள பிள்ளையா மாற்றினார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது காரியம், யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்கள். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது
அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ராஜா தங்களிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. இங்க ராஜாவுடைய வார்த்தையை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ராஜா கேட்கிறார், என்ன கேட்கிறார் தெரியுமா? 18ஆம் வசனத்துல, எகிப்தின் ராஜா நீங்கள் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. ஆனா இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நாங்கள் மருத்துவம் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடும்? பிள்ளை பெற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் வாசிங்கள். மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பம் தழைக்கும்படி செய்தார், வளரும்படி செய்தார். நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பங்களை வளர செய்ய போகிறார். ஆமென். உங்க பிள்ளைகளை வளரும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க, நான் சர்ச்சுக்கு வந்து போறேன், என் பிள்ளைகள் வரவே இல்லை, இன்னும் குழந்தையாவே இருக்குது. இன்னைக்கு குழந்தையா இல்லை, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் அவர்களை ரட்சிக்க போகிறார், திருப்பி மீண்டும் கட்ட போகிறார், திரும்ப உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வராத, தடைப்பட்டு இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற நபரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வளரும்படி செய்வார். மருத்துவச்சிக்கு தேவனுக்கு பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. அவர்களை தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்நிதியில வளர்ந்தாங்க சாமுவேல். அல்லேலூயா. அவர் சந்நிதியில வளர்ந்தவனை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர்க்க போகிறார். அல்லேலூயா. எப்படி வளர்க்க போகிறார் தெரியுங்களா? வாசிங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. எப்படி வளர்ந்தானா? பெரியவனாக வளர்ந்தானா, மனுஷனுக்கும் தேவனுக்கு பிரியமாக. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறார் தெரியுமா? மனுஷனுக்கும் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியா. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறார்கள், ஆனா யாருக்கு பிரியமா இல்லை? மனுஷருக்கு பிரியமா இல்லை, தேவனுக்கு பிரியமா இல்லை. அதனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா தாறுமாறா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை தேவ சந்நிதியில கர்த்தருக்கு நீங்க நடத்தும் போது, அல்லேலூயா, நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கும் போது, நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டுல உங்க பிள்ளைகளை தேவ சந்நிதிக்கு கொண்டு வர போகிறார். அவளை பெரியவளாய் மாற்ற போகிறார். பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானை கொண்டு சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணின மனுஷர்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னதுங்களா? பயந்திருக்கிறவர்களை கர்த்தர் வளர்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. யார் மேல நீதியின் சூரியன் உதிக்கும்? அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல். அல்லேலூயா. நான் சொல்லிருக்கிறேன், இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்க போகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30-31 யாக்கோபு முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பெனியலை கடந்து போன போது சூரியன் உதயமாயிற்று. அவன் வாழ்க்கையில அவன் தந்திரவாதியா, ஏமாற்றுக்காரனா இருந்தான். ஆனா வேதம் சொல்கிறது, சூரியன் அவன் மேல் உதயமாயிற்று. கர்த்தரை சந்திக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்திருக்கும்படியாக, அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. அல்லேலூயா.
இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த புதிய வருஷத்துல நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து உங்கள் வழிகளை நேராக்கி தேவ சித்தத்துக்கு செய்வீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. அவன் முகமுகமாய் கண்டு அவன் பெனியலை கடந்த போது, அல்லேலூயா, யோசிச்சு பாருங்க, அவன் தேவனோடு போராடினான். அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், அவன் வெறுமையாய் போனான், கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் உள்ள மாற்றனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஏசு அவனை பின்தொடர்ந்தான். எப்படியாவது யாக்கோபை அழிக்கணும், பகை அவனை பின்தொடர்ந்தது. ஆனால் தேவனை அவன் சந்தித்தான், தேவனை முகமுகமாய் பார்த்தான். வேதம் சொல்லுது, சூரியன் அவன் மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த பகையாய் நின்ற ஏசா அவன் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்திருப்பீரனால் நிச்சயமாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். 3 காரியங்களை நன்மை செய்வார். வார்த்தைகளை கை கொள்ளும் போது உங்களுக்கு நன்மை தருவார். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நன்மை தருவார். வார்த்தைக்கு பயப்படும் போது அவர் நன்மை தருவார். அன்றைக்கு அந்த மருத்துவச்சிகள் ஒரு ராஜாவுடைய வார்த்தையை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார், வளரும்படி செய்தார். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தருக்கு நீங்கள் பயந்திருப்பீரனால் உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் வளர செய்ய போகிறார். யாக்கோபு ஒரு கூடாரவாசியா இருந்தான், ஒரு வளர்ச்சியற்றவனா இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை வளர செய்யும்படி ஒரு பெரிய கூட்டமாய் கர்த்தர் மாற்றினார். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்.